தேவ பிள்ளைகள் ஸ்கூல்ல படிக்கலாம், காலேஜ்ல படிக்கலாம், ஏதோ ஒரு வேலை செய்யலாம், இல்ல ஊழியம் செய்யலாம், பிசினஸ் பண்ணலாம். எது செஞ்சுட்டு இருந்தாலும் நீங்க இருக்கிற இடத்துல உங்களுக்கு அநேக விரோதிகள் இருப்பாங்க. அப்படித்தானே? இயேசு கிறிஸ்து உண்மை மொத்தமா ஊழியத்தை செஞ்சாரு. அவருக்கே உலகம் முழுவதும் விரோதிகள் எழும்புறாங்க. அந்த காலத்துல தேவ பிள்ளை இந்த நாளையும் அவரு விசுவாசிக்கிற நமக்கு விரோதிகள் ஒண்ணு ரெண்டு இல்ல, உலகத்துல அநேகர் இருப்பாங்க. ஏன்னா நீதிமானுக்கு வரும் துன்பம் அநேகரமா இருக்குன்னு இயேசப்பா சொல்றாரு. அப்போ நீங்க ஒரு நீதிமானா இருக்கிறீங்க, உங்களுக்கு துன்பம்னு சொன்னா ஒண்ணு ரெண்டு இல்ல, அநேகமா இருக்கும். தேவ பிள்ளை இந்த துன்பத்தை குறிச்சு நீங்க கலங்கவே கூடாது. ஏன்னா இயேசுப்பா வசனத்துல என்ன சொல்றாரு? அல்லேலூயா. வசந்த வாசிங்க. அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். அல்லேலூயா. இயேசுப்பா என்ன சொல்றாரு? யுத்தம் பண்ணுவாங்க, சண்டைக்கு வருவாங்க, பிரச்சனை வருவாங்க. நீங்க ஒரு முன்னேற்றது அடுத்த ஸ்டெப்புக்கு நான் போலான்னு இருக்க நேரத்துல காலை வாரி விடுறதுக்கு, எப்படி இடறி விடுறது பண்றதுக்கு எல்லா இடத்துலயும் நீங்க எந்த இடத்துல இருக்கீங்கன்னு தெரியல, எல்லா இடத்துல நீங்க எந்த தொழில் செஞ்சாலும் எந்த வேலை செஞ்சாலும் அங்க ஆட்கள் இருப்பாங்க. ஆனா அந்த இடத்துல நீங்க நீதிமானா உண்மை உத்தமனா இருங்க, ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் செய்வார்கள். அல்லேலூயா. உங்களுக்கு